இல்ல அவ்வளவு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சரி, கலையிலுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லித்தரேன். அந்த விஷயங்களை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் மறுபடியும் உச்சரிங்க. சரிதானே? ஓகே தானே? சரியா? சரி, உங்களுக்கு நான் ஒரு 3 வினைச்சொல் சொல்லி தரப்போறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் கதைக்கும் போது எப்பவுமே கதைக்கும் போது இந்த வினைச்சொல்லோட சம்பந்தப்பட்டிருக்கும். எப்பவுமே வினைச்சொல்லோட சம்பந்தப்பட்டிருக்கும். சரியா? அதனால வினைச்சொல்லை நாங்க நன்றாக நினைவுல வச்சுக் கொள்ளணும். சரி, எல்லாத்துக்கும் முதல்ல நாங்க தமிழும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு 3 வினைச்சொல் சொல்லி தரேன். அந்த 3 வினைச்சொல்லை நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஒன்று பலனவா. என்னது? பலனவா. 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 அடுத்தது பொனவா. 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 கனவா. கனவா. ஓ, இது 3 தான். இது 3 ஞாபகம். மத்த எல்லாரும் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் கலீலோட கதைக்கிறேன். கலீலுக்கு சொல்லி கொடுக்கிறது உங்க எல்லாருக்கும் தான் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சரி, இப்ப கலீல் சொல்லுங்க. பொனவா, கனவா, பலனவா. 3 வினைச்சொல் சொல்லி இருந்திருக்கேன். அப்படித்தானே? பொனவா, கனவா, பலனவா. 3க்கும் அர்த்தம் தெரியுமா? கனவா, பலனவா. 3க்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு? தெரியாது. பொனவாண்டா குடிக்கிறது. பொனவாண்டா குடிக்கிறதுக்கு குடிக்கிறது. ஓ, கனவாண்டா சாப்பிடுறது. கனவாண்டா சாப்பிடுறது. பலனவாண்டா பாக்குறது. பலனவாண்டா பாக்குறது. பாக்குறது. யாரும் எழுதக்கூடாது. யாரும் எழுதக்கூடாது. பேனா கொப்பி பயன்படுத்தக்கூடாது. இல்லைங்கிட்ட பேனா கொப்பி யாராவது வச்சிருக்கிறீங்களா இருந்தா அதெல்லாம் மடிச்சு ஒரு சைட்ல வைங்க. வச்சுட்டு நான் சொல்றது என்னன்னு நல்லா தெளிவா கேளுங்க. பேனா கொப்பி பயன்படுத்த வேண்டாம். தயவு செய்து பேனா கொப்பி பயன்படுத்த வேண்டாம். நீங்க எழுதவே வேண்டாம். சரியா? சரி, இப்போ கலீல் நீங்க சொல்லுங்க. தம்பி பாக்குறான்னு வருமா, தம்பி பாக்குறாள்னு வருமா? பாக்குறான். பாக்குறாள்னு வராதா? இல்ல வராது. ஏன்? என்ன காரணம்? ஆண் பால் வந்து தம்பின்றது ஆம்பளைன்றதுனால அதுக்கு ஆண்னு தான் வரும். அப்படித்தானே? சரி, அவர் பார்க்கிறான் என்று வருமா, அவர் பார்க்கிறான் என்று வருமா, அவர் பார்க்கிறாய் என்று வருமா? அவர் பார்க்கிறார் என்று வரும். அவர் பார்க்கிறார் என்று வருமா? அப்ப ஆணும் வராது, ஆயும் வராது. அப்படியா? அவர் பார்க்கிறார். சரி, இப்ப நீ பார்க்கிறோம் என்று வருமா, நீ பார்க்கிறேன் என்று வருமா? நீ பார்க்கிறாய். நீ பார்க்கிறேன் என்று வராதா? நீ பார்க்கிறேன் என்று வராது. வராது. சரி, அப்ப தமிழ்ல ஒரு விஷயத்தை யார் செய்யறாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு வினைச்சொல் முடியுது. கடைசியில ஒரு செயல்பாடு முடியுது. இப்ப பாக்குறதுன்னு சொன்னா நான்ண்டா ஏன்னு முடியும். அது என்னுடையதுன்றதுனால நான்ண்டா இது என்னுடையது தானே. அப்ப என்னுடையதுன்றதுனால பார்க்கிறேன் ஏன்னு முடியும். அப்ப என்னுடையதுன்றதுனால நீ என்று சொன்னா ஆயின்னு முடியும். நீ ஆய், நீ பார்க்கிற ஆய். அவன் என்று வந்தா பார்க்கிற ஆண் என்று முடியும். விளங்கிட்டா? பார்க்கிறான் என்று முடியும், பார்க்கிறாள் என்று முடியும். அப்ப பார்க்கிறேன், பார்க்கிறோம், பார்க்கிறீர்கள் இப்படி வரும். இந்த ஈர்கள் ஆண், ஆள், ஆர், ஏன் என்று முடியுது தானே. இதெல்லாம் சிங்களத்துல வா 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 என்று சொல்றது. விளங்கிட்டா? இப்ப பலனவாவுல இருக்கிற கடைசியில இருக்கிற வா என்ன தெரியுமா? ஆண், ஆள், ஆர், ஆய் என்று ஒரு நபரை குறிக்கும். அது நபரை குறிக்குது. சரிதானே? இப்ப கனவாவுல இருக்கிற வா வந்து ஆண், ஆள், ஆர், ஆயின்னு சொல்லி யாருன்றத குறிக்குது. பொனவாவுல இருக்கிற கடைசியில வாவும் செய்யற ஒருத்தர் தான் குறிக்குது. விளங்கிட்டா? சரி, இப்போ இதுல நேண்டு வர்றதுக்கு தானே. இப்ப போ ந வா, வாவுக்கு முன்னுக்கு ந ஒன்று இருக்கு. அந்த ந என்ன தெரியுமா? கிர 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 கிரன்னு அர்த்தம். பார்க்கிறேன், சாப்பிடுறேன். இப்ப பார், பார், கிர, ஏன், பார்க்கிறேன் 3 இருக்கு. சாப்பிடு, கிர, ஏன், சாப்பிடுகிறேன் 3 இருக்குது. விளங்கிட்டா? அப்ப குடி, கிர, ஏன், குடிக்கிறேன். அப்ப குடிண்டா போ, கிரண்டா ந, ஏன்டா வா, குடிக்கிறேன் பொனவா. விளங்கிட்டா? விளங்கிட்டு தானே? இதை நல்லா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டா? உங்களுக்கு கிளீனா விளங்கிட்டா? இப்ப இந்த வா, கிர இதெல்லாம் விளங்காதாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? ந வா விளங்காதாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? இருந்தா சொல்லுங்க. எனக்கு விளங்கல. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க யாராவது.
எனக்கு இது விளங்கல அப்படின்றாங்க. யார் இருக்கிறீங்க? சார் திருப்பி சொல்லுங்க சார். ஆங்கில ஓ, அதாவது இப்ப தமிழ்ல நீ பார்க்கிறாயின்னு வருமா, நீ பார்க்கிறோம்னு வருமா? கொஞ்சம் இருங்க கலீலா. சொல்லுங்க அப்ப முஜ்ரின் சொல்லுங்க அப்ப. நீ பார்க்கிறேன் வருமா, நீ பார்க்கிறாய்ன்னு வரும். நீ நீ பார்க்கிறாய்ன்னு வரும். இதுல நீ வந்திருக்குது, பார்க்கிறாய். பார்க்கிற ஆயின்னு 3 இருக்குது. விளங்கிட்டா? பார்க்கிற ஆய் 3 வந்திருக்குது. பார்க்கிறாய். விளங்கிட்டா? இப்ப சரி, கண் இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியுமா? எஸ், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலும். சில ஆட்களுக்கு கண் இருக்கும், ஆனா விளங்குதில் இல்ல, இல்ல. குருட சொல்றீங்களா? ஓ, குருடா இருந்தா பார்க்கலாது. பார்க்கலாது. இப்ப சரி, இப்ப எனக்கு கண் இருக்குது. இப்ப நான் இருக்கிற மாதிரிக்கு உங்களை தெரியுமா? உங்களை எனக்கு விளங்குமா? கண்ணுக்கு தெரியுமா? பார்வை சம்பந்தமா சொல்றீங்களா இல்லாட்டி புரிதல் சம்பந்தமா சொல்றீங்களா? ரெண்டு சப்ஜெக்ட். என்ன தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுதான்னு பாருங்க. நல்லா தெரியுதான்னு பாருங்க. என்ன முகம் தெரியுதா? தெரியுதோ. சரி, நான் இப்ப இருக்கிற மாதிரி உங்களை என் கண்ணுக்கு தெரியுமா? இப்ப தெரியுமா? தெரியும். தெரியுதா? இப்படி இருந்தா தெரியுதா? என்ன கண் விளங்குதா உங்களுக்கு? கண்ணு மூடிக்கிறீங்க நீங்க. ஓ, இப்ப உங்களை எனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். இப்ப இந்த நிலையில உங்களை எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? தெரியாது. நான் உங்களை பாக்குறேன்னு என்ன செய்யணும்? கண்ணை திறந்து பார்க்கணும். அப்போ இந்த செயலுக்கு தான் கிர என்று சொல்றது தமிழ்ல. விளங்கிட்டா? இது நமக்கு ஸ்கூலுக்குள்ள படிச்சு தரல, அதனால நமக்கு விளங்குது இல்லது. இந்த செயலுக்கு தான் கிர என்று சொல்றது. இப்ப சாப்பாடு இருக்குது. விளங்கிட்டா? சாப்பாடு இருக்குது. இப்ப சாப்பாடு இருந்தா சாப்பாடு தான். இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யாருடைய சாப்பாடு இது? என்னுடைய சாப்பாடு. இது என் சாப்பாடு. அவ்வளவுதான் இது. இப்போ இந்த சாப்பாட்டை நான் பிரிச்சு எடுத்து வாய்க்குள்ள வச்சு இந்த செயல் இருக்கு தானே, இந்த கிர என்னுடையது. அப்ப சாப்பாடு கிர ஏன் சாப்பிடுகிறேன். இப்ப விளங்குதா? ஃபேன் இருக்குது, கரண்டும் இருக்குது. நீங்க கரண்ட்ல ஃபேனை எப்படி குத்தி விடுறீங்க? வேலை செய்யுமா? சுவிட்ச் எல்லாம் போடாம வேலை செய்யுமா? வயர் அப்படி அடிச்சுட்டா வேலை செய்யுமா? வயர் அடிச்சுட்டா வேலை செய்யும். சுவிட்ச் இருந்தா சுவிட்ச போடணும், இல்லாட்டி டிவைஸை கனெக்ட் பண்ண வேலை செய்யும். அப்ப அதுக்கு கரண்ட் ஒண்ண கொடுக்கணும் தானே, கனெக்ஷன் ஒண்ண கொடுக்கணும். செய்தா என்ன செய்யும்? அந்த செயல் அது சுத்த தொடங்கும். அதை கனெக்ட் பண்றதுதான் செய்ய வைக்கிறது. அப்ப அந்த இதுக்கு தான் தமிழ்ல சொல்றது கிர என்று சொல்றது. விளங்கிச்சா? இது நமக்கு சொல்லி தராத காரணத்தினால அதை புரிஞ்சு கொள்றது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். கிர என்று சொல்றது அதுதான். அப்ப இப்ப நடக்குதுன்னு சொல்லும் போது கிர ஏன், கிர ஆன், கிர ஆர், கிர ஓம் அப்படின்னு வரும். தெரியுமா உங்களுக்கு? இப்ப பார் என்று சொல்லி ஒன்று இருக்குது. இது வினையடி. பார் கிர ஆன் பார்க்கிறான், பார்க்கிற ஏன் பார்க்கிறேன், பார்க்கிற ஓம் பார்க்கிறோம். இப்படி வருதுதானே. இதுல கிரன்னு வருதுல்ல. இதெல்லாம் சிங்களத்துல என்ன? இதுக்கெல்லாம் சிங்களத்துல என்ன சொல்றது? கிரன்னு சொல்றது சிங்களத்துல என்ன சொல்றது? ந சொல்றது. விளங்கிட்டா? எல்லாத்தையும் ந சொல்றது. கிரன்னு சொல்றதுக்கு ந சொல்றது. விளங்கிட்டா? இப்ப நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரலாம். அந்த செயலை சொல்றதுக்கு நான் சொல்றது. ஓ, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரலாம். சரியா? மகேண்டா என்னுடைய, கமண்டா ஊர், நமண்டா பேர். விளங்கிட்டா? ஒயாகேண்டா உங்களுடைய, நமண்டா ஊர், கமண்டா பேர். இப்ப நீங்க கேளுங்க. அப்போ ஒயாகே நம மொகாத்தண்டா என்ன? அப்ப உங்களோட பேர் என்னன்னு கேளுங்க, உங்களோட ஊர் என்னன்னு கேளுங்க, உங்களோட அம்மாட ஊர் என்னன்னு கேளுங்க, உங்களோட அப்பாட ஊர் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி தரலாம். இது படிப்பு இல்ல. நான் சொல்றேன். விளங்குதா உங்களுக்கு? இது வளமையா எல்லாரும் அதுக்குள்ள உள்ள பேஸ், அதுக்குள்ள உள்ள உயிரை படிச்சுட்டு வந்தா நாங்களாவே நீங்களா உருவாக்கி கொள்ளலாம். அதைத்தான் ட்ரை பண்றேன் நான். விளங்கிச்சா? இப்ப எல்லோருக்குமே என்ன செய்ய முடியும்? விளங்கிட்டு காட்ட முடியும். இப்ப உங்களுக்கு பசிக்குதான் இருந்தா ஒருத்தர் சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து தாராரு, நீங்க காசை கொடுக்குறீங்க, நீங்க என்ன செய்யலாம்? அதை சாப்பிடலாம். இப்ப மறுபடியும் பசிக்குதுன்னா நீங்க காசை கொடுக்கணும், மறுபடியும் சாப்பாடு யாரோ வாங்கி கொண்டு வந்து தருவாங்க, நீங்க சாப்பிடணும். இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நான் சொல்றது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு காட்டி தர போறேன். அப்ப சமைக்க தெரிஞ்சா நீங்க என்னென்ன வெரைட்டிஸ்ல சமைக்கணுமோ அந்தந்த வெரைட்டிஸ்ல நீங்க சமைச்சு முடிக்கலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண பாக்குறேன். விளங்கிச்சா? அப்ப நான் உங்களுக்கு முதல் கிளாஸ்ல வந்திருந்தீங்களா? நீங்க
நான் வரல, எனக்கு தெரியாது. நான் அப்ராட்ல இருக்கிறேன், அதனால எனக்கு அது ரைட் ஓகே. டைமிங் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் கிளாஸ் ஒன்று பிரச்சனை. இப்ப வச்சிருந்தோம். அதுல நான் டியூட்டில தான் அதுல நான் இருக்கிறேன். அதுல வந்து யாரு கோபி கதைச்சிருந்தாருன்னு கோபிய வந்து கதைக்க வச்சு காட்டினேன். சரியா? அப்படியும் செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ட்ரை பண்றது என்னன்னா, ஒரு விஷயம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்ற பேட்டர்னை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கே போய்க் கொள்ளலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்போ உதாரணமா இப்ப உங்ககிட்ட கார் இருக்குது. விளங்கிட்டா? உங்கள்ட்ட கார் இருக்குது. நீங்க கொழும்புக்கு போகணும். ஜஃப்னால இருந்து கொழும்புக்கு போகணும். கொழும்புக்கு போறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அவர் ஓடுறாரு, நீங்க இருக்கிறீங்க. இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வளமையா டிரைவரை வச்சு தான் போய்க்கொண்டே இருக்கணும். விளங்கிட்டா? உங்களுக்கு ரோட்ட காட்டி தந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ரோட்டால போயிருவீங்க. ஓடுறத காட்டி தந்தா ஓடையும் தெரியும் உங்களுக்கு. அதைத்தான் நான் ட்ரை பண்ண வைக்கிறேன். காட்டி தாரது இல்ல, அதாவது இதுதான் காட்டுறது இல்ல, அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். அப்போ ஒரு வினைச்சொல்லுல தமிழ்ல வரக்கூடிய ஒரு வினைச்சொல்லுல பார்க்கிறான்னு சொன்னா அதுல 3 விஷயம் இருக்கும். பார்ன்னு ஒன்று இருக்கும், கிரன்றது செயல். அப்ப கண்ணால திறந்து பார்க்கணும். அந்த செயலுக்கு தான் கிரன்னு சொல்றது. ஆண் என்று சொன்னா அவனை குறிக்குது. ம். இப்ப ஆள் என்று சொன்னா அவளை குறிக்கும். பார்க்கிறாள் என்று வரும். இதுல வரக்கூடிய இந்த ஆண் ஆள் ஆர் என்று ஒரு நபரை குறிக்குதானே, இதுக்கு சிங்களத்துல வா வா வான்னு முடியும். விளங்கிட்டா? இப்ப கிர ஆனா கிர குறிக்கிறதெல்லாம் வான்னு முடியும். வா வாண்டு ஆண் மட்டும் இல்ல, அது ஆணா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப தம்பி என்று எடுத்துக்கொண்டா தம்பி அவன் ஒரு ஆம்பளை. தம்பி பார்க்கிறாள் என்று சொல்ல முடியாது, பார்க்கிறான் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றா தம்பி முன்னுக்கு வந்ததுனால. விளங்கிட்டா? ம். இப்ப நான் என்று வந்தா அது என்னுடையது, அது ஏன் என்று தான் முடியணும். நான் பார்க்கிறோம் என்று முடியாது, நான் பார்க்கிறேன் என்று தான் வரும். அப்ப ஏன் என்று ஏன் முடியுதுன்றா அது என்னுடையது அப்படின்றதுனால. விளங்கிட்டா? இதுக்கு சிங்களத்துல வான்னு சொல்றது. அது ஏன், ஆண், ஆள், ஆர் இதெல்லாம் வான்னு அர்த்தம் தமிழ் சிங்களத்துல. விளங்கிட்டா? எல்லாத்துக்கும் ஓகே. இப்ப தமிழ்ல எங்க எல்லாம் கிர 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 கிரன்னு வருதோ அதெல்லாம் ந ந ந ந ந நன்னு சிங்களத்துல வரும். விளங்கிட்டா? விளங்கிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஹிரோம் சிங்களத்துல சொல்லுங்க பாப்போம். எப்படி சொல்றது? ஹிரோம். நவா. வெரி குட், அவ்வளவுதான். அப்ப கிரால் என்று சொல்லுங்க பாப்போம். அதுவும் நவா தான். வெரி குட், அதேதான். இப்போ குடிக்கிறதுக்கு சிங்களத்துல குடிக்கு குடி என்று சொல்றதுக்கு நாங்க குடி இருக்குதானே, குடி மட்டும் குடி 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 இதுக்கு நாங்க போ என்று சொல்றது. பொன்னை. போ என்று சொல்றது. பொன். குடிண்டா போ. இப்ப குடிக்கிற ஆண் குடிக்கிறான்னு சொல்லுங்க. பொனவா. ரைட். இப்போ இழுக்கிறது இருக்குதானே, இழுக்கிறது ஒண்ட போட்டு இழுக்கிறது இருக்குதானே, இழுக்கிறதுக்கு நாங்க சொல்றது அதி. இழுக்கிறதுக்கு அதி என்று சொல்றது. இப்ப இழுக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அதினவா. அவ்வளவுதான். இப்ப விளங்குதா? விளங்குதா? அப்ப நவாவுக்கு அர்த்தம் விளங்கு. ஈஸியா தான், ஈஸியா இருக்கு. சரி, இப்ப நவாவுக்கு விளக்கம் தெரியாத யாராவது இருக்கிறீங்களா? நவாவுக்கு விளக்கம் தெரியாது, நவாவுக்கு விளக்கம் தெரியாத யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, விளங்கிட்டது. ஓகே, அப்ப புரிஞ்சுது. சரி, இப்போ இப்போ இந்த நவா வந்து ஒரு ஒரு விஷயத்தை செய்யறது தானே குறிக்குது, அப்படித்தானே? சரி, இப்போ குடிக்கிற எப்படி சொல்றது? குடிக்கிற. குடிக்கிறேன்னு சொன்னா வந்து போனே. வெரி குட். இப்ப கழுவு என்று மென்ஷன் பண்ணல நாம. கழுவு என்று சொல்றதுக்கு ஹோத என்று சொல்றது. கழுவுகிறாள் என்று சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். போதனவா. ஹோத 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 HODHA. போதவா. போதவா இல்ல, ஹோ ஹோ ஹோத ஹோத ஹோ ஹோ HO HODHA. ஹோதனவா. ஹோத ஹோத இல்ல, ஹோத ஹோத HO மேல கோடன போட்டு ஹோத ஹோத. இப்ப கழுவுகிறாள், கழுவுகிறாள் சொல்லணும். கழுவுகிறாள் ஹோதனவா. ஹோதனவா. சரி, தண்ணிக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? தண்ணிக்கு என்ன சொல்றது? வாத்துர. இதுன்னு சொல்றதுக்கு இது இந்த இதோ எப்படி? இது இது இந்த இதோ என்னது? இது இந்த இதோ. இதுக்கு நாங்க சொல்றது
மே என்று சொல்றது. இது மே, இது இதோ, இது மே இதோ, மே இந்த, இது இந்த இதோ. இது இந்த இதோவுக்கு சிங்களத்தில் சொல்றது மே. சரியா? இது குடிக்கிற தண்ணி, இது கழுவுற தண்ணி. சொல்லுங்க. குடிக்கிற மே சொல்லுங்க. முஜ்ரின் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சதாம் சொல்லுங்க. மே बोलना बातुरे. மே ஹோதன வத்துரை. மே வத்துர அப்படி சொல்லக்கூடாது. மாறி மே ஹோதன மே வத்துரை. வத்துர போன அப்படி இல்ல வருமா? இல்ல இல்ல அப்படி வராது. மே ஹோதன வத்துரை. மே ஹோதன வத்துர, மே பொன வத்துரன்னு வரும். விளங்குதா? இப்ப விளங்குதா? நான் சொல்ற விளங்குதா? மே ஹோதன வத்துர போன வத்துர விளங்கி விளங்கிதானே? அப்ப ஹோதன வா வத்துர வராது. கழுவுகிறான் தண்ணின்னு வந்துரும். அப்ப கழுவுற தண்ணின்னு சொல்லும்போது கழுவுகிற ஆள் மென்ஷன் பண்ணலையே. இது நம்ம ஆட்களை மென்ஷன் பண்ண. அப்ப கழுவுகிற தண்ணியை தான் கழுவுற தண்ணின்னு சொல்றோம். குடிக்கிற தண்ணியை தான் குடிக்கிற தண்ணின்னு சொல்றோம். குடிக்கிற அப்ப குடி போ கிர ந போன குடிக்கிற வத்துர தண்ணி மே போன வத்துர, இது குடிக்கிற தண்ணி. மே ஹோதன வத்துர, இது கழுவுற தண்ணி. இப்ப விளங்குதா? நான் சொல்ற விஷயம் விளங்குதா உங்களுக்கு? கிளியரா விளங்குதானே? சரி, ஓகே. இப்போ இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? இந்த நவாவுக்கு பதிலாக விளங்கிட்டா, சிங்களத்துல வரக்கூடிய இந்த நவாவுக்கு பதிலாக இன்ன என்று ஒன்று போட்டா அதுக்கு 3 அர்த்தம் தரும். இன்ன என்று போட்டா என்ன அர்த்தம் தரும்? 3 அர்த்தம் தரும். இப்ப பொனவாவுல நவாவட்டினா என்ன மிச்சம்? 3 அர்த்தம். என்ன மிச்சம் வரும்? போ போ போ. சரி சரி. போ நவாவட்னா போ மட்டும் மிச்சம். போ மட்டும் தான் மிச்சம். அதோட இன்னைய போட்டு உச்சரிங்க. பொண்ணு 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 வருது. சரிதானே? பொண்ணு அப்படி என்றா குடிக்க குடிக்கிறதுக்கு குடிங்க 3 அர்த்தம். என்னன்னு? குடிக்க குடிக்கிறதுக்கு குடிங்க. குடிக்க குடிக்கிறதுக்கு குடிங்க. சரிதானே? குடிக்க குடிக்கிறதுக்கு குடிங்கன்னு அர்த்தம். இப்போ கனவாவுல நவா வெட்டுப்பட்டா காமிச்சம். அப்படித்தானே? அதோட இன்னைய போட்டா எப்படி உச்சரிக்கிறது? கண்ணண்டா 3 அர்த்தம் தரும். என்னன்னு சொல்லுங்க அப்ப. குடிக்க குடிக்கிற குடிங்க. காண்ட சாப்பிடுறது. இல்ல சரி. குடிக்க குடிங்க சாப்பிடுறீ. சரி. சாப்பிடுற இல்ல சாப்பிடுற குடுங்க. சாப்பிடுங்க உண்டு. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. தயவு செய்து மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்காது. கதைக்கிறாள் மட்டும் ஒன் பண்ணி கொண்டா லேசியா. சாப்பிட 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 சாப்பிடுங்க. 2 சாப்பிட்ட இல்ல சாப்பிடுவதற்கு. சாப்பிடுவதற்குன்னு வரும். சரிதானே? இப்போ பலனவான்னு சொன்னா பாக்குறது. பலனவாண்டா பாக்குறது தானே? இப்ப பலனவாவுல நவா விட்டுப்பட்டா என்ன மிச்சம்? சதாம் பாவா பனவான் பல மிச்சம். இன்னைய போட்டா எப்படி உச்சரிக்கிறது? பலன்னுண்டா 3 அர்த்தம் தரணும். என்னன்னு சொல்லுங்க பாபா. 3 அர்த்தம் வரணும். பார்ப்பதற்கு, அடுத்தது பார்ப்பதற்கு, பார்க்கிற, பாருங்க. பலன வரலையே, பாக்கிற வராது. அங்க நே வந்தா தான் வரும். அந்த 3 விஷயத்தை திருப்பி ஒருக்கா சொல்லி விடுங்க. திருப்பி 3 விஷயத்தை திருப்பி ஒருக்கா சொல்லி விடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நவாவுக்கு பதிலா இன்னைக்கு வந்து செய்ய செய்யறதுக்கு செய்யுங்கள். இந்த மாதிரி மாறும். எல்லாமே மாறும். குடிக்க குடிக்கிறதுக்கு குடியுங்கள். சாப்பிட சாப்பிடுறதுக்கு சாப்பிடுங்கள். அப்படி வரும். சரியா? சரி சதா, மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? இழுக்கிறதுக்கு நாங்க சொல்றது அதினவா. என்ன சொல்றது?
அதினவா. இழுக்கிறதுக்கு என்ன சொல்றது? அதினவான்னு சொல்றது. அதினவா. அதினவா. இப்ப அதினவா. அதினவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? அதி. அதி மிச்சம். இன்னைய போட்டா எப்படி உச்சரிக்கிறது? அதின்ன. அதின்னு சொன்னா 3 அர்த்தம் வரணும். என்னென்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இழுக்க, இழுப்பதற்கு, இழுங்க. அதேதான். வெரி குட், எக்ஸலன்ட், சூப்பர். அடுத்தது சொல்லி தரப்போறேன். சரியா? அடுத்தது சொல்லி தரப்போறேன். அளவனவா. என்னது? அளவனவா. அளவனவா. அளவனவான்னு சொன்னா ஒட்டுறதுக்கு சொல்றது. ஸ்டிக் பண்றதுக்கு தானே. ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவான்னு சொல்றது. அளவனவாவுல நவா வெட்டுனா என்ன மிச்சம்? அளவ மிச்சம். இன்னைய போட்டு உச்சரிங்க. அளவண்ண. அளவண்ணா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? ஒட்ட, ஒட்டுவதற்கு, ஒட்டுங்க. ஒட்டுங்க. விளங்கிட்டா 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 இப்ப? சரி, ஓகே. இப்போ ஓன எப்பாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்ன? ஓன எப்பா. ஓன எப்பா. ஓனண்டா என்ன? ஓனண்டா வேணும், எப்பாண்டா வேணும். வெப்பாண்டா வேணாம். இப்ப சொல்லுங்க. சாப்பிட வேண்டாம். கண்ண எப்பா. இது புல சரிதானா? கண்ணவான்னு சொல்லி தரல, நான் கனவான்னு தான் சொல்லியிருந்தேன். ஏ சவுண்ட் வருது. கண்டப்பா. கண்ணைப்பா. கண்ணைப்பா சாப்பிட வேண்டாம். சரியா? இப்ப குடிக்கிறதுக்கு எப்படி சொல்றது? பொண்ணு. குடிக்கிறதுக்கு வேணும். இல்ல இல்ல, குடிப்பதற்கு. குடிக்கிறதுக்கு அப்படின்னு எப்படி சொல்றது? குடிப்பதற்கு பொண்ணு வரும். பொண்ணு மட்டும் தான் வரும். சரி, குடிக்கிறது வந்தா தான் குடிக்க வேணும். இப்ப சொல்லுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும். சொல்லுங்க பாப்போம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லுங்க பாப்ப. அப்ப தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் ஒரு ஆள் கதைங்க. கொஞ்சம் இதுக்குள்ள நான் 4 பேரோட கதைப்பேன். யார் யார் தெரியுமா? ஒன்று ஜெகர, என்னது, ஜெகராசா, சதாம், முஜ்ரீன், நஃபில். இவங்க 4 பேரோட மட்டும்தான் நான் கதைப்பேன். சரியா? மத்த யாருமே கதைக்க வேண்டாம். மத்த எல்லாரும் கேட்டுட்டே இருங்க. சரியானே? யார் யாரெல்லாம் கதைக்கணும்னு வேணுமோ, இப்ப எங்க வீட்டுக்கு நீங்க வாரீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்க வீட்டுக்கு வாரீங்க. நீங்க வெளியால நின்றுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நின்று சத்தம் போட்டா நாம என்னன்னு கதைக்கிறது? முன்னுக்கு வந்தா தான் கதைக்கலாம். அப்படித்தானே? நீங்க முன்னால வரணும். உங்களுக்கு முகம் காட்ட விருப்பம் இல்லைண்டா நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? கோட்டாபய ராஜபக்ஷ காலத்துல ஆரம்பிச்ச நாம இந்த மாஸ்க் இருக்கு, 20 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் விக்கிறாங்க. இப்ப அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா முகத்துல நல்லா கரிய பூசிட்டு, நல்லா கரிய பூசுங்க. சரியா? கரிய நல்லா கரைஞ்சி பூசுங்க. பூசிட்டு கருப்பா வாங்க. விளங்கிட்டா? அப்படி இல்லைன்னு சொன்னா தமிழீழ விடுதலை புலிகள் இந்த கருப்பு வரி பூசிட்டு போவாங்க. இப்படி 3 பக்கத்தாலையும் இப்படி வரி எப்படி பூசிட்டு போவாங்க. அப்படி பூசிட்டு வாங்க. அப்படி இல்லைண்டா பொம்பளை பிள்ளைகள் இருந்த முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் போடுற ஃபர்தா இருக்கும், அதை போட்டு மூடிட்டு வாங்க. அப்படியும் ஃபர்தாவும் இல்லைன்னு சொன்னா உங்களோட சோலை எடுத்து சுத்தி கட்டிட்டு வாங்க. எனக்கு முன்னுக்கு இருங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போ நான் இந்த இருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் இந்த இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு தானே இருக்கிறேன். இப்ப பாருங்க, படிப்பிச்சுட்டு இருக்கும்போது இப்படியும் இருந்து படிக்கலாம். தலைக்கு மேல பிளேட் இருக்கு, பீங்கான் ஒன்று இருக்குது, ஒரு 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 என்னது, ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. இப்படியும் வச்சுட்டு படிக்கலாம். படுத்துட்டும் படிக்கலாம். சரியா? சமைச்சும் படிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்க அதுக்கு முன்னுக்கு நேரடியா இருந்து படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு படிப்பு வரும். நான் படிப்பிக்கிறதுலயும் ஒரு பிரயோசனம் வரும். விளைஞ்ச நான் சொல்றது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லலாம் என்ன தெரியுமா? நீங்க அப்படியே ஆஃப் பண்ணி இருந்து நீங்க படிங்க, நீங்க படிச்சு உங்களுக்கு விளங்காட்டி நான் ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு தெரியுமா? நான் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லலாம். அப்படித்தானே? நீங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க கிளாஸுக்கு வராட்டி நான் ரெக்கார்டிங் அனுப்பி வைப்பேன். நீங்க அதை பார்த்து படிக்கல. ஒரு நாள் நீங்க ரெக்கார்டிங் பார்த்து படிக்கவே மாட்டீங்க. தெரியுமா? உண்மையான விஷயம் அதான். ஒரு மனுஷனுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ பார்க்கவே இல்லாது. அதுக்கு மேல பாக்குறதா இருந்தா அது இன்ட்ரெஸ்டான ஒரு படமா இருக்கணும்.
படமா இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா பார்க்கவே மாட்டீங்க, இடையில விட்டுட்டு ஓடிடுவீங்க. அப்ப அத மாதிரி ஒரு விஷயம் படிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு பாஷை ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. எவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க? மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் பார்த்திருப்பீங்க. அதுக்கு மேல பார்த்திருப்பீங்களா? இல்ல. அப்படி பார்த்து எழுதி வச்சிருந்தாலும் புத்தகத்துல அது இருக்கும் பத்திரமா. எப்பயாவது வாய்ச்சி பார்த்திருக்கிறீங்களா? அதை இல்ல. ஏன்? ஏலாது, கஷ்டம். விளங்கிட்டா? அதனால உங்களோட சந்தர்ப்பம் எப்ப அமையுதோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டைரக்டா அந்த டைம்லயே படிச்சுட்டு போங்க. சரி, சதாம் நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்ல, சதாமுக்கு சொல்றது சதாமுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான். சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. சதாம் நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா. ரைட். இப்போ இப்பன்னு சொல்ற எப்படி? பிறகுன்னு எப்படி சொல்ற? பஸ்ஸேன்னு சொல்றது. எனக்குன்னு எப்படி சொல்றது? மட்ட. மட்ட. இக்கு வந்தால் வரும். மட்டண்டா எனக்கு. விளங்கிட்டா? எனக்கு இப்ப சாப்பிட வேணும் எப்படி சொல்றது? எனக்கு இப்ப சாப்பிடணும். மட்ட கண்ண ஓணு, எனக்கு சாப்பிட வேணும். எனக்கு இப்ப சாப்பிட வேண்டாம், எனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு வேண்டாம் எப்படி சொல்றது? எனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு வேண்டாம். மட்ட தெங் கண்ண எப்பா, எனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு வேண்டாம்னு சொல்லும்போது மட்ட தெங் கண்ண எப்பா. எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம்னு சொல்றதா மட்ட தெங் கேமேப்பா. நான் சொல்றது இப்ப எனக்கு சாப்பிடுறதுக்கு வேணாம்னு சொல்லும்போது மட்ட தெங் கண்ண எப்பான்னு அர்த்தம். விளங்கிட்டா? சரி, இப்போ இப்போ துவனவான்னு சொன்னா ஓடுறது. துவனவாண்டா என்ன? ஓடுறது. தம்பி ஓடுகிறான் சொல்லுங்க. தம்பி ஓடுகிறான் எப்படி சொல்றது? மல்லி துவனவா. தம்பி ஓட வேணாம் சொல்லுங்க. மல்லி துவன்ன எப்பா. துவன்னண்டா ஓட, ஓடுவதற்கு ஓடுங்கள் வந்துடுது. அப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க பிறகு ஓடுங்க, தம்பி இப்ப ஓடுங்க சொல்லுங்க. அப்போ சரி, ஓடுறதுக்கு துவனவா. துவனவா. நீங்க இப்ப ஓட வேணாம். அடுத்த வரி என்ன? நீங்க இப்ப ஓடுங்க, தம்பி பிறகு ஓடுங்க அப்படி சொல்லுங்க. அப்போ நீங்க இப்ப ஓடுங்க, தம்பி பிறகு ஓடுங்க. மல்லி பத்து அப்படி சொல்லுங்க. சதாம் சொல்லுங்க. சதாம் சொல்லுங்க. சரி, ஓடுறதுக்கு என்ன சொன்ன? துவனவா. 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 துவனேப்பா. மல்லி பஸ்ஸ துவன்னே. சரி, இப்ப நீங்க ஓட வேண்டாம், தம்பி பிறகு ஓடுங்கன்னு சொல்றீங்க அப்படியா? சரி, ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப இந்த 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 பேட்டர்ன் விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இன்னன்னு சொன்னா 3 அர்த்தம், அது 3 விளங்கிட்டு தானே? நவாண்டு சொன்னா ந வந்து கிரண்ட் அர்த்தம், வாண்டா ஒரு நபரை குறிக்குதுன்னு அர்த்தம், அதுவும் விளங்கிட்டு தானே? விளங்கிட்டது. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தார விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? நே, நேத, தமா, தமாய். என்னென்ன? நே, நேத, தமாய். நே, நேத, தமா, தமாய். நே, நேத, தமா, தமாய். நே, நேத, தமா, தமாய். நேன்னு சொன்னால் இப்ப நாங்க சொல்றோம் தானே, ஒயானே நீங்க நீங்க என்ன, நீங்க என்ன என்னன்னு சொல்றோம். நீங்க என்ன, நீங்க சாப்பிட்டீங்கன்னு, நீங்க வந்துட்டீங்கன்னு, ஓ நீங்க இருக்கிறீங்கன்னு, நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்கன்னு, அந்த என்ன என்ன ஒன்று போடுறோம் தானே, அதான் நே. ஒயா இன்னவானே நீங்க இருக்கிறீங்கன்னு, ஒயானே நீங்க என்ன அப்படி சொல்றது. நேதன்னு சொன்னா தானேன்னு அர்த்தம். நேதன் என்ன அர்த்தம்? தானே, நீங்க தானே எப்படி சொல்றது? நீங்க தானே. ஒயா, ஒயா நேது. ஒயா நேது. நீங்க குடிக்கிறீங்க தானே, நீங்க குடிக்கிறீங்க தானே. ஒயா பொனவா நேது. நீங்க குடிக்கிறீங்க தானே. நீங்க இப்ப ரைஸ் சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ ஒயாதேன் ரைஸ் கனவா நேது. ஒயாதேன் ரைஸ் கனவா நேது.
இப்ப நீங்க ரைஸ் சாப்பிடுறீங்க தானே? சரி. வெரி குட். இல்ல அவர் சொல்லி சரி என்னன்னா அவர் ட்ரை பண்றாரு தானே அந்த பெட்டர்னே வந்து சரியா கிளியர் பண்றாரு. அது சரி, ரைஸுக்கு பொறவு மாத்திக்கலாம். ஓ அது பிரச்சனை இல்ல. அது ஓகே ரைஸ் இப்ப நான் சொல்றதானே ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸ்னு சொல்றேன் தானே நாங்க. ஓயா ரைஸ்க்கான அது வெரி குட், அதே தான், வேற ஒன்று ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது தமான்னு சொன்னா தானுண்டு அர்த்தம், தமாயின்னு சொன்னா ஏதானுண்டு அர்த்தம். விளங்கிட்டா? தமாண்டா தான் தானுண்டு அர்த்தம். திருப்பி சொல்லுங்க அது. தமான்னு சொன்னா தானுண்டு அர்த்தம், தமாயிண்டா ஏதானுண்டு அர்த்தம். புரியல தானே? ஏதான் ஏதான். ஓ ஏதான்னு சொன்னா எப்படி? சரி ஓகே. இப்ப ஏதாவது சேர்த்து சொல்லுங்க. இப்ப ரெண்டு விஷயத்தை வச்சுக்கொள்ளுமே. தானுண்டு ஒன்று இருக்கு, ஏதானுண்டு ஒன்று இருக்கு, சரிதானே? இப்போ நீங்க சொல்லுங்க, தான நானோட தான சேர்த்தா எப்படி உச்சரிக்கிறது? தமிழ்ல சிங்களம் இல்லையா? தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நானோட தானே, நான் தானே. இல்ல அப்படி இல்ல நான் சொல்ற விஷயம் விளங்குதான்னு பாருங்க. முதலாவது நான் சொல்றேன், நான் தான் வரும். விளங்குதா சதாம்? தானுன்னு ஒன்று இருக்கு, ஏதானுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க நானோட தான சேர்த்தா எப்படி உச்சரிக்கிறது தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நான் தான். இப்போ நானோட ஏதான் என்ற ஒரு சொல்ல சேர்த்தா எப்படி உச்சரிக்கலாம்? நானேதான். நீதான் நீயேதான். நான் தான் நானேதான். அவர்தான் அவரேதான். அதுதான் அதேதான். விளங்குதா இப்ப? அப்ப தானுண்டா தமாய் தானு சாரி ஐயோ எனக்கு வருது இல்ல. தமா அண்டா தானுண்ட அர்த்தம் கவரேஜ் பிரச்சனை. ஓ தமைண்டா ஏதானுண்ட அர்த்தம். விளங்கிட்டா? கிளியரா இப்ப? தமாண்டு சொன்னா தாண்ட அர்த்தம், தமாயிண்டா ஏதான். நெட்வொர்க் போயிட்டு வருது. முஜ்ரீனுக்கு தானே அப்படி இருக்கு, மத்தாக்கள் விளங்குதானே? ஓகே சரி ஓகே விளங்கிட்டா? அப்ப தானுண்டா தமா, ஏதானுண்டா தமாயிண்ட அர்த்தம். விளங்கிட்டு தானே? சரி இப்ப சொல்லுங்க, நீங்க இப்ப குடிக்கிறீங்க தானே? எப்படி கேக்குறது? நீங்க இப்ப குடிக்கிறீங்க தானே? இல்ல கொஞ்சம் சதாம் மட்டும் ட்ரை பண்ணுங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கொடுங்களா எல்லாரும்? சரி சொல்லுங்க சதாம். இப்போ நீங்க சொல்லணும் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப குடிக்கிறீங்க தானே என்று சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். இல்ல தமைண்டா ஏதான் அர்த்தம். பொன்னேண்டா என்னென்ன அர்த்தங்கள் சொல்லுங்க பாப்போம். சதாம் சொல்லுங்க, பொன்னேண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும் சொல்லுங்க. இல்ல குடிப்பதற்கு சரிதானே? ஓ மூன்று அர்த்தத்தையும் திருப்பி சொல்லுங்க பாப்போம். மூன்றையும் திருப்பி சொல்லுங்க பாப்போம். குடிப்பதற்கு, குடிக்க, குடிங்க. குடிங்க. ரைட். இப்போ தமாண்டா, இப்ப நீங்க சொன்ன தமாண்டா என்ன? தமாண்டா என்ன? குடிப்பதற்கு 2, குடிங்க 3. தமாண்டா தான் வரும். சரி இப்போ தமாயிண்டுனா ஏதான் வரும். ரைட். இப்போ நான் கேட்டது என்னன்னு சொன்னா, நீங்க இப்போ குடிக்கிறீங்க தானே என்று சொல்லணும்னு சொன்னேன். ஓகே. ஒயா தென் பொன்னேண்டா குடிக்கிறீங்கண்டா வரும். தமா தமா பொன்னேண்டா குடிக்கிறீங்கண்டா வரும் சதாம். பொன்னேண்டு சொன்னா குடிக்கிறீங்க, குடிங்கன்னு வரும். குடிக்கிறீங்க தானே இப்ப நீங்க சொல்லணும். நீங்க இப்ப குடிக்கிறீங்க தானே நம்ம கேக்குறோம் இல்லையா? அப்படி தமிழ்ல கேக்குறது. இப்ப இப்படித்தான் நீங்க கால் பண்றீங்க, சரியா? நீங்க கால் பண்றீங்க, மாமாக்கு கால் பண்றீங்க. மாமா சொல்றாரு என்ன தெரியுமா?
சதாம் இப்ப கதைக்கலா அப்புறம் கதைக்கிறேன்னா என்ன சொல்றார். அப்ப அப்ப நீங்க சொல்றீங்க என்ன தெரியுமா, மாமா இப்ப நீங்க குடிக்கிறீங்க தானே என்ன சொல்றானே, அப்படி அப்படி சொல்ற இல்லையா நீங்க. அப்ப குடிக்கிற ஈங்க வந்திருக்குது, அவரும் வந்திருக்கிறார், அவடத்த கிரையும் வந்திருக்குது. குடிக்கிற ஈங்க குடிக்கிறீங்க தானே, ஏதான்னு சொல்ல சொல்லல, நான் தானேன்னு சொல்ல சொன்னேன். நீங்க குடிக்கிறீங்க தானே, நீங்க இப்ப குடிக்கிறீங்க தானே. ඔයා බොන්නව නේද? ஒயா தெங் பொனவா நேதேடு வரும். கொனவா நேரு. බොනව නේද? நேதேண்டா தானே. இங்கங்கிறதுல தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இங்கங்கிறதுக்கு நான் பொண்ணு ஈங்க வந்துட்டு தானே, அப்ப வா வரும். நபர் வந்தால் வா வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதுதான் சிங்களத்தில் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நாம எத்தனை ஆயிரம் வசனத்தை பாடமாக்கி வச்சிருந்தாலும் நமக்கு கதைக்கிற பேட்டர்ன் தெரியாதுன்னு சொன்னா நாம கதைக்கவே மாட்டோம். இதே மாதிரி தான் பொன்ன தமைது அப்படிதான் வரும் போல இருக்கு அப்படின்னு அறகுறையா கதைச்சிட்டு போயிருவோம், விளங்கிட்டா. அப்ப நாம கிளியரா கதைக்கணுமா இருந்தா, கிளீனா கதைக்கணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, சிங்களத்தை தெளிவான முறையில கழிச்சு வச்சுக்கணும். தெளிவான முறையில நீங்க கதைக்கணும். கதைச்சாதான் என்ன செய்யலாம், உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிங்களம் கதைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களை ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ட்ரைனிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, விளங்கிட்ட நான் சொல்ற விஷயம் விளங்குதா. சரி, ஓகே. நீங்க என்னுடைய சிங்கள ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கீங்களா யாராவது? பார்க்கல. சரி, நான் உங்களுக்கு யூடியூப்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதை பாருங்களா, சும்மா இதை பாருங்க, இங்க பாருங்க, இதை பாருங்க. இது விளங்குதா உங்களுக்கு? டிஸ்பிளேல விளங்குதா? விளங்குது. இது நான் பார்த்தேனா, நீங்க ஒரு நேரம் அவரோட போய் பேசுறது. මාමගේ නම මොකක්ද? මගේ නම ජයතිස්ස. ජයතිස්ස. අහලා තියෙනවද? සල්සපුනා නිල්මානේ සුමුදු සමන් මල් අතරේ කිඩාරන් මලේ පවා සුවඳ දිගරේ. මේ මොකද්ද මේ කියන්නේ? සල්සපුනා නිල්මානේ කියන්නේ මේ බිලි. මේක තේරුම් ගන්න තේරෙන්නේ නැහැ. තේරුම් ගන්න විදියක් නැහැ. තේරුම් ගන්න තේරෙන්නේ. තේරෙන්නේ නැහැ. හරි, මේකෙන් අදහස් කරන්නේ මෙහෙමයි. සල් මල, සපු මල, නා මල, සමන් මල, කොගෙම කිඩාරම් මලේ. ඔව්. එතකොට මේ මල් අතරේ කිඩාරම් මල ගඳයි. හරිද? එතකොට මේ ගඳ මලක් මැද තියලා වටේම මේ සුවඳ මල් තිබ්බහම අර කිඩාරම් මලේ ගඳ නැති වෙලා යනවා කියන එක තමයි එතන කියන්නේ. මෙතන අදහස් කරන්නේ ඇවිල්ලා සාමාන්‍යයෙන් කවුරු හරි මිනිසෙක් නරක කෙනෙක් ඉන්නවා. එතකොට හොඳ මිනිස්සු අතරේ එයා ජීවත් වුණා කියන්නේ එයාගේ නරක ගතිය නැති වෙලා එයාත් හොඳ මිනිස්සෙක් වෙනවා කියන එක අදහස් කරන්න තමයි මේ සින්දුව කියලා තියෙන්නේ. පැහැදිලිද? පැහැදිලි. මෙච්චර කාලයක් අපි ඇහුවා விளங்கிச்சா? இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் தமிழா சிங்களமாண்டு. இங்கே இதுவும் පටන් ගන්නවා. අයිබෝවන්. මල්ලිගේ නම කියන්නකෝ බලන්න. සස්මිත. සස්මිත. සස්මිත කොහෙද ගම? වැලිමඩ. වැලිමඩ. මොනවද කරන්නේ? ඉස්කෝලේ යනවා. කියන්න බලන්න. උතුරු පළාත් පිට ඇති දිස්ත්‍රික්ක 5ම නම් කරොත් මම ඔයාට පුංචි තෑග්ගක් දෙනවා. යාපනය. යාපනය. වවුනියාව. වවුනියාව 2යි. මුලතිය 3යි. ආය එහෙම බෑ, එහෙම බෑ, එහෙම බෑ, එහෙම බෑ, එහෙම බෑ. එන්න බලන්න. බබා එන්න. බබා එන්න. මේ මෙයාගේ නංගිද? නම මොකද්ද? බිනුලි. බිනුලි. බිනුලි කී වසරද? 5. 5. අන්න හරි. 5 වසරේ අනිවාර්යෙන්ම ඔයාට මේ ප්‍රශ්නේ එනවා නේද? කියන්න බලන්න උතුරු පළාතේ පිහිටා ඇති දිස්ත්‍රික්ක 5ම නම් කරන්න බලන්න. වවුනියාව. වවුනියාව 1යි. මන්නාරම. 2යි. කිලිනොච්චිය. 3යි. යාපනය. 4යි. මුලතිය. 5යි. very good, very good. සුපිරි, සුපිරි. මෙන්න ඔයාට පුංචි තෑග්ගක්. මෙන්න ඔයාට ටොපියක්. ගන්න. ඇතුලේ ගන්න ටොපි ගන්න. එකයි. விளங்கிச்சா? அந்த ப்ரோக்ராம்ஸ் விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு பக்கத்துலயும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க.
ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி கதைச்சு கொண்டிருப்போம். அப்போ ஏன் அதை கதைக்கிறேன்னு சொன்னா, நான் இந்த மொழியை சிங்கள மொழியை அனலைஸ் பண்ணி அதை புரிஞ்சு கொண்டதுனால, அந்த பேட்டர்னை புரிஞ்சு கொண்டதுனால எனக்கு எப்படி வேணாலும் அதை கதைக்க தெரியும். சரியா? ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க. சிங்களாக்களுக்கு இப்ப சிங்களம் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. என்ன காரணம்? நான் சிங்களத்தை தெளிவா விளங்கி கொண்டதுனால. அத மாதிரி நீங்களும் இந்த பேட்டர்னை தான் விளங்கி கொள்ளணும். சிங்களத்தை தயவு செய்து நீங்க பாடமாக்கி பழகாதீங்க. மகே அம்மாகே நாம, மகே தாத்தாகே நாம, மகே அக்காகே நாம. இதே இந்த கிளாஸுக்கு போனா இதான் பிரச்சனை. என்ன தெரியுமா? சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? மம கெமத்தி பழத்துறை, எனக்கு விருப்பமான பழம். மகே வினோதாங்ஷே, என்னுடைய பொழுதுபோக்கு. මගේ අම්මගේ නම, මගේ තාත්තාගේ නම, මගේ පුංචිගේ නම, මගේ ගම, ඔයාගේ ගම මොකද්ද? ඔයාගේ නම මොකද්ද? இதுகளை தான் படிச்சு கொடுக்குறது. ரைட்டா? படிச்சு கொடுத்து போட்டு மில அடு කරන්න බැරිද? விலையை குறைக்கலதா? வம்பட்டு கீயது? கத்திரிக்காய் எவ்வளவு? முருங்கை கீயது? முருங்கைக்காய் எவ்வளவு? ஒஹேத யான்னே, எங்க போறீங்க? ஒஹமது எப்படி? இந்த மாதிரி விஷயத்த சொல்லி தருவாங்க. கடைக்கு போய் விலை குறைக்க தெரியும், 1 கிலோ எவ்வளோன்னு கேட்க தெரியும், இது முத்தி போயிருக்கேன்னு சொல்ல தெரியாது. அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்டா அவங்களோட ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் படிச்சு தருவாங்க. விளங்கிட்டா? அதனால அது இல்ல நாம படிக்கிறது. நான் உங்களுக்கு கேட்டேன், நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனா? உங்களுக்கு நான் சொல்லி தந்தேனா, மாமா இப்ப நீங்க குடிக்கிறீங்க தானே என்ற வாக்கியத்தை நான் இப்ப சொல்லி தந்தேனா? நான் இல்ல தானே. நான் ஒரு சில விஷயங்களை காட்டி தந்திருக்கிறேன், அதை பயன்படுத்தி நீங்க சொல்றீங்க. அதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு காட்டி தர போறேன். 18 கிளாஸ் வைக்க போறேன். சரியா? இந்த 18 கிளாஸ்ல 10 கிளாஸ் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். சரியா? 10 கிளாஸ்ல நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். இந்த 10 கிளாஸ்லயும் உங்களுக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் கிடைச்சிரும். சரியா? 11வது 12வது 13 14வது கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு சிங்கள நாடகம், சிங்கள கதைகளை நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்பேன். அப்ப நீங்க அதை கேட்கணும். முதலாவது காதால கேட்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்டு அதை புரிஞ்சு கொண்டு இதைத்தான் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லணும். சில இடங்கள்ல நீங்க தடமாறுவீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். இப்ப இதைத்தான் இவங்க சொல்லி தந்தாங்க, இதைத்தான் இவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்ப அதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அதுக்கு பிறகு 16 17 18 இந்த 3 கிளாஸ் இருக்கு தானே, இந்த 3 கிளாஸ்லயும் உங்ககிட்ட நான் ஏதாவது ஒன்றை கதைக்க சொல்லுவேன். நீங்க கதைக்கணும். விளங்கிட்டா? அப்போ நீங்க தடமாறுவீங்க. அந்த தடமாற்றத்தை நான் எடுத்து விடுவேன். அப்போ உங்களுக்கு ஃப்ளூவெண்டா தெரிஞ்சிடும். அதுக்கு மேலால தனி சிங்களத்தால மட்டுமே எனக்கு கதைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று வைங்கண்டா, எக்ஸ்ட்ராவா ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் ஒன்று வைக்கலாம். ஆனா இந்த 18 கிளாஸுக்குள்ள நீங்க சிங்களம் கதைக்கிறீங்க, அவ்வளவுதான். சரிதானே? இந்த 18 கிளாஸ் முடிவுல நீங்க சிங்களம் கதைக்கிறீங்க. அப்போ நான் சொல்ற பேட்டர்னை நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. வாக்கியம் பாடமாக்க வேண்டாம், எழுத வேண்டாம். சரியா? எல்லா கிளாஸ்லயும் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு ஒரு பிரேக் எடுப்பாங்க. சரியா? எழுத வச்சு போடு, கேமரா ஓபன் பண்ணி போட்டு போய் அவர் ஏதாவது டீ குடிச்சிட்டு வரதும் ஏதாவது ஒன்று செய்துட்டு வருவார். விளங்கிட்டா? ஆனா அது இல்லை இங்க நடக்கிறது. இங்க லைவா நீங்க எனக்கிட்ட டிரெக்டா நேரடியா நீங்க என்ன செய்யணும்? கதைக்கணும், நேரடியா பேசணும். அதுக்கு நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு வரணும். இதுக்குள்ள கொஞ்சம் பேர் பே பண்ணிருக்கிறீங்க, நீங்க கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கிறீங்க. பேமெண்ட் பண்ண எல்லாருமே வந்துட்டு பிரைவேட்டா ஒரு குரூப்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? சதாம் பே பண்ணியா இருக்கிறீங்க நீங்க? ரைட், ஓகே. அப்ப சதாம் வேற ஒரு குரூப்ல இருக்கிறீங்க. அப்ப நாளையில இருந்து அந்த குரூப்புக்கு லிங்க் வரும் உங்களுக்கு. சரியா? அந்த குரூப் மூலமா தான் நீங்க படிக்க போறீங்க. படிக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பி வைப்பேன். எதுக்கு தெரியுமா? இதை பார்த்து படிக்கிறதுக்கு இல்லை, இதை பார்த்து படிக்கிறதுக்காக வேண்டி இல்லை. விளங்கிட்டா? ரெக்கார்டிங் எதுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா, நீங்க கிளாஸ்ல படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. பிறகு இப்ப இல்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல, கிளாஸ் முடிஞ்சு காலையில எழுதணும். விளங்கிட்டா? நாளைக்கு தான் எழுதணும், ஒரு பேப்பர்ல எழுதணும். எழுதுனதுக்கு பின்னால எதெல்லாம் விடுபட்டுச்சோ அது என்னன்னு ஞாபகம் இல்லாம இருக்கும். அதை பாக்குறதுக்காக நீங்க இந்த கிளாஸை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு அதை பார்த்து எழுதக்கூடாது. அதுக்கு பிறகு அதை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பிறகுதான் மறுபடி எதெல்லாம் காலையில மறந்திருந்தனோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி மறுபடியும் எழுதணும். விளங்கிச்சா? இந்த மாதிரி தான் எழுதணுமோ தவிர ரெக்கார்டிங்க பார்த்து எழுதக்கூடாது. பார்த்து எழுதினா உங்களுக்கு பாடம் வராது. ஏன் நீங்க இருக்கிறத பார்த்து அங்க எழுதல அந்த நல்லா இருக்கும். எழுதலாமா இல்லையா? இங்க டிஸ்பிளேல ஒன்று போயிட்டு இருக்குது, அதை பார்த்து எல்லாருக்கும் எழுதலாம் தானே, அது பாடம் நிக்காது. விளங்கிட்டா? உங்களோட மைண்ட்ல எது இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்க எழுதணும். கிளாஸ்ல எழுதவே கூடாது. கிளாஸ்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை 3 வேலை. என்ன தெரியுமா? 1, நான் சொல்றத நீங்க அப்படியே சொல்லி பழகணும். 2வது, அதோட அர்த்தம் என்னன்னு விளங்கணும். 3வது, அதை பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது 3ஐயும் தான் நீங்க செய்யணும் கிளாஸ்ல. மற்றபடி எழுதவே கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? நமக்கிட்ட ஒரே ஒரு மூளை தான் இருக்கு. மூளை ஒன்றைத்தான் செய்யும். காதால கேட்டுட்டு நாம எழுதிட்டு இருந்தோம்டா நம்மளோட மூளை என்ன தெரியுமா செய்யும்? இந்த கேட்கறத சேமிக்காது, எழுதுற எழுத்த சரியா எழுதுன்னு தான் சொல்லும். உதாரணம் ஒன்று காட்டுட்டா உங்களுக்கு, சாம்பிள் ஒன்று காட்டுட்டா.
யாரை காட்டணும்? என்னை காட்டுங்கன்னு சொல்லுங்க. யாரை காட்டணும்? ரைட். மட்ட பெண் அண்ணன் ஃபில்ம் மேக்கர் இருக்கிறீங்க. ஃபில்ம் மேக்கர் நீங்க எல்லாரும் நான் சொல்ற மாதிரி செய்து கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் கையை இப்படி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேட்டர்ன்ல வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் கையை வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இந்த பேட்டர்ன்ல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், வச்சுக்கிட்டீங்க. சரியா? உங்களுக்கு 2 மூளையா 1 மூளையாண்டு இப்போ நிரூபணம் ஆகும். ஒரு கை இப்படி நேரா போய் வரணும். சரியா? இப்படி நேரா இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதே சேம் டைம் மத்த கை மேலையும் கீழே மட்டும் தான் போகணும். இப்படி சுத்தக்கூடாது. ஒரே டைம்ல செய்யுங்க பாப்போம். இல்ல ஒரு கை நேர் முன்னுக்கும் பின்னுக்கும் வரணும், மத்த கை மேலையும் கீழே. தலை சுத்துதா வஷி மே வராது. அப்போ நம்மட மூளை ஒரே ஒரு வேலையை தான் செய்யும். விளங்கிட்டா? அப்போ நீங்க எழுதுறீங்களா இருந்தா நான் சொல்றத எழுதும் போது மூளை என்ன தெரியுமா சொல்லும்? அந்த எழுத்தை சரியா எழுதுன்னு சொல்லும். நான் கேட்கிறத இங்க சேவ் பண்ணாது. விளங்கிட்டா? அப்படின்னா நமக்கு 2 மூளை இருக்கணும். சரியா? 2 மூளை இருக்கணும். இது கோடியில 2 பேர் அல்லது ஒருத்தருக்கு தான் இருக்கு இந்த விஷயம். சரியா? அவங்களுக்கு தான் இந்த 3 சுழி 2 சுழிலாம் இவங்களை கொண்டே தண்ணியில கொண்டே தாட்டி விட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? கடல்ல போயிருவான்னு சொல்லி சுழி இருக்கிறார்கள் சொல்லி தலையில எல்லாம் இருக்கு. இப்படி 2 மூளை அல்லது மூளை 2 இருந்துச்சு 2 பகுதியா வேலை செய்யறவங்களுக்கு அதை செய்வாங்க. இல்லைங்கிட்டா? அப்ப ஏனண்டா அவங்க 2 சொல்லி இருந்தது. அது தண்ணியில கொண்டு போய் தாட்டு அவன் தண்ணியில போவான்றதுக்காக வேண்டி இல்ல. விளங்கிட்டா? தண்ணியில தாட்டு அவனோட மூளையை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அதை செய்யறது. தண்ணியில ஒரு நாள் அடிச்சிட்டு போறது இல்ல. தண்ணியில கண்டம் போயிட்டு சரிதான் சொன்னது. 2 சொல்லி இருந்தது. தண்ணியில விழுந்த பிறகு இல்லாம போயிடுது. அப்ப ஏன் அதை செய்யறதுன்னு சொன்னா அவங்க மென்டல் ஆகுவாங்க ஒரு டைமுக்கு. விளங்கிட்டா? அவங்களோட தலை பழுதாகி அவங்க 2 பக்கத்தால யோசிப்பாங்களே, 2 சைடால யோசிச்சு தலை பழுதா போயிடும். அந்த தலைய பழுதாக்கம் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி தண்ணியில உனக்கு கண்டம் இருக்கு, தண்ணியில தாட்டு எடுக்கணும்னு சொல்லியே இல்லாம ஆக்குவாங்க. விளங்கிட்டா? அப்ப மூளை ஒரு நிலை ஆகும் தண்ணிக்குள்ள போனதுக்கு பின்னால. விளங்கிச்சா? அதுக்காகத்தான் அந்த வேலையை செய்யறது. 2 பகுதியில புரண்டு வேலை செய்யக்கூடாது மூளைன்றதுக்காக வேண்டி. அப்போ நம்மளோட மூளை ஒன்றத்தான் செய்யும். நான் சொல்றத எழுதினா நான் சொல்றது உங்களுக்கு பாடமாகாது, எழுத்து தான் சரியா வரும். சரியா? அதனால நீங்க முதல்ல படிங்க, அதுக்கு பிறகு எழுதலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் எழுதி கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயம் விளங்கிச்சா பிள்ளைகள் எல்லாருக்கும்? கிளியரா? கிளியர் தானே? சரி, ஓகே ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு மற்ற கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? சந்திப்போம். எனக்கு அந்த நேம் எல்லா நாளும் கிளாஸா? இல்ல, நாளைக்கு கிளாஸ் இருக்குது. திங்களும் செவ்வாயும் இரவைக்கு 9 மணிக்கு ஸ்ரீலங்கா டைம் 9 மணிக்கு கிளாஸ் நடக்கும். சரியா? இந்த ரெண்டு நாளையும் இந்த 2 நாளைக்குரிய கிளாஸ் டைமையும் நீங்க கட்டாயமா மிஸ் பண்ணாம வரணும். சரியா? ரெக்கார்டிங் வரும் தானேன்னு ரெக்கார்டிங் வரும் தானேன்னு இருக்கக்கூடாது. ரெக்கார்டிங் என்னவா நேது கீழே இன்னேப்பா இல்லைடா, ரெக்கார்டிங் வரும் தானேன்னு இருக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யணும்டா, கிளாஸ்ல கட்டாயமா ஜாயின் பண்ணணும். அந்த 1 மணித்தியால தானே ரொம்ப நேரம் படிப்பிக்க மாட்டேன். சொல்லுங்க ஃபில்ம் மேக்கர், என்ன பேர்? உங்களோட பேர் என்ன? மதுஷன். பவிஷனா? பவிஷன். பவிஷன். ஓ பவிஷன், சொல்லுங்க பவிஷன். கொஞ்சம் கிளாஸ் 9:10 9:20 வைக்கலுமே. எனக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சுதான் நான் இப்ப வந்தேன். கிளாஸ் முடிஞ்ச வந்த நீங்க? சரி, ஓகே, பிரச்சனை இல்ல. சரி, இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்க லேட் பண்ண நல்லதான். ஓ 10 மணிக்கு மாத்துவோமா அப்ப கிளாஸ்? நாம 10 மணிக்கு ஓகேயா? ஓ எனக்கு ஓகே. எல்லாருக்கும் ஓகே? 10 மணிக்கு ஓகே எல்லாருக்கும்? ரைட். அப்ப ஓகே, 10 மணிக்கு அப்பமா. அப்ப நாளைக்கு 10 மணிக்கு கிளாஸ். சரியா? நாளைக்கு 10 மணிக்கு கிளாஸ். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஃபீஸ் கட்டாம இருக்கிறார்கள், ஃபீஸ் கட்டுனீங்கன்னா ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணப்படுவீங்க. அந்த குரூப்ல தான் நாளைக்கு லிங்க் வரும். சரியா? விளங்கல? நைட் மட்டுமே ஸ்டேஜ் கிளாஸ் இருக்கு அவங்கள்ட்ட. நைட் மட்டும் தான் கிளாஸ். வந்து நைட்ல எனக்கு வேலை, நைட்ல வேலை செய்யணும். இஹ்சான், நீங்க என்ன செய்யுங்கடா, நீங்க இந்த கிளாஸுக்கு காசு கட்ட வேணாம் இஹ்சான். ஏன் தெரியுமா?
என்னன்னா இப்ப நீங்க நைட்ல வேலை செய்யறதுனால இப்போ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி சும்மா கேட்டுட்டு தான் இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரயோசனமுமே இல்லை. அதனால நீங்க கட்டுற காசு வேஸ்டா தான் போகும். அதனால நீங்க காசு கட்ட வேணாம். நீங்க என்ன செய்யுங்கடா, நம்மட சேனல் இருக்கு தானே, உங்களோட நீங்க குரூப்ல இருக்கிறீங்க தானே, இப்போ ஒரு குரூப் ஒன்ல இருக்கிறீங்க தானே, அந்த குரூப்ல இருந்து கொள்ளுங்க. யூடியூப்ல போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும், அதுகளை பார்த்து படிச்சு கொள்ளுங்க. இடையில கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினால் பகல் நேரத்துல ஸ்டார்ட் பண்ணினா நாங்க அதை விளங்கப்படுத்துவோம், தெரியப்படுத்துவோம். அப்ப அந்த டைமுக்கு நீங்க அந்த கிளாஸ்ல சேருங்க, சரியா? ஓகே சார். பேமெண்ட்ஸ் எப்படி செய்யற சார் ஓம் சொல்லுங்க. பகலைக்கு கிளாஸ் வச்சுக்கிறீங்களா? பகலைக்கு பகலைக்கு 3 மணி 4 மணி அந்த பகலைக்கு இன்னும் கிளாஸ் இல்ல. கிளாஸ் அப்படி வச்சா நான் தெரியப்படுது. நீங்கள் நைட் வேலையா முஜிரின்? நான் வெளிநாட்டுல இருக்கிறதுல இப்ப வந்து இங்க 7:30, ஆஹா. அங்க வந்து இப்ப 10 மணி. ஓ இப்ப நான் கிளைண்ட ஃபேஸ் பண்ணினா எனக்கு வீடியோ பார்க்கலாம போயிடும். ஏண்டா எனி டைம் வேலையா நீங்க? ஃபுல்லா 8:30 வரைக்கும் இல்லை. 8:30 இன்னும் 1 ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். 8 மணினாலும் பரவாயில்ல, ஒரு 10:30 8 மணினா 10:30 ஓகே, பிரச்சனை இல்லை. 9:57 இப்ப டைம். 10 மணிக்கு கிளாஸ் வைப்போம் நாம. எல்லாருக்கும் பொதுவா இருக்கும் தானே அது, என்ன? ம். இல்லாட்டி 10:30 வைப்போம், ஓகே தானே? 10:30 வைப்போம். அவனை வெளியே வந்துடலாம். வெளியே வந்து இதுக்கு மட்டும் வாட்ச் பண்ணா நல்லா படிக்கலாம். ஓ நஃபீல் இருக்குது படிக்கிறது என்ன சம்பந்தம். சொன்னீங்க நஃபீல்? என்னக்கு நல்ல டியூட்டிக்கு போகணுமே. 10:30 இருந்து 11:30 வரைக்கும் அந்த 1 ஹவர் பிரச்சனை இல்லை தானே நஃபீல்? அந்த 10 to 11 இந்த மாதிரி. அங்கதான் எல்லா பக்கத்தாலே குழம்பமா தான் இருக்கு. இப்ப முதல் சொல்றது எல்லாத்தையும் ஒரு சம்மரி மாதிரி கடைசியா சொல்லுங்க. கிளாஸ் துவங்கிக்கையும் கிளாஸ் முடியக்கையும். ஓ நான் உங்களுக்கு பவிஷன் என்னண்டா, நாம இவிடத்த ஒரு விஷயத்த அதாவது வாய்ப்பாடமாக்குறது கொடுக்குறல பவிஷன். விளங்கிட்டா? வாய்ப்பாடமா அப்படியே இல்ல, நான் சொல்றேன் நீங்க அந்த முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அந்த நபரை குறிக்கும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி அந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ ஒரு இது மாதிரி தொகுத்து ஒன்றை சொல்லி போட்டு துவக்கத்திலையும் சொல்லிட்டு முடியக்கையும் சொன்னீங்கன்னு சொன்னா அது இப்ப முன்னுக்கு பார்க்காதாக்கள் பின்னுக்கு பார்க்கலாம், பின்னுக்கு பார்க்காதாக்கள் முன்னுக்கு பார்க்கலாம். நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன் தானே பவிஷன்? அதோட கிளாஸ் முடியக்குள்ள நம்ம படிச்ச அவ்வளோத்தையும் சமரியா சொல்லி விட்டீங்கனாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சரி, நாம அதை ட்ரை பண்ணுவோமா? ஓகே பவிஷன். பார்க்க மாட்டேன்.